السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹின் அருளால் இந்த வார இறுதியில் யூகே ஜமாத்துக்கு தனது மஜ்லிஸே ஷூராவை நடத்துவதற்கான நல்வாய்ப்பு கிடைக்கின்றது. இத்துடன் கனடா மற்றும் பெல்ஜியம் ஆகிய ஜமாத்துகளும் இன்று ஷூராவை நடத்துகின்றன. நான் நம்பிக்கை வைக்கின்றேன், துஆம் செய்கின்றேன். அல்லாஹ் தங்கள் அனைவருக்கும் ஷூராவின் மகத்துவமிக்க நோக்கங்களை பெறுவதற்கு உதவி புரிவானாக. நான் துஆ செய்கின்றேன். அல்லாஹ் எந்நேரமும் தொடர்ச்சியாக உங்கள் தரப்பிலிருந்து இந்த ஷூரா பிரதிநிதிகள் என்ற வகையில் நீங்கள் எந்த ஆலோசனை வைத்தாலும் அது நீதியுடனும் இறையச்சத்துடனும் இருக்கும், அதில் கலந்திருக்கும், நீதியும் இறைச்சம் கலந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், இந்த ஆண்டு நீங்கள் ஜமாத்தின் தேர்தல்களையும் நடத்துகின்றீர்கள். எனவே நினைவில் கொள்ளுங்கள், இதுதான் என்னுடைய வழிகாட்டலாக இருக்கின்றது. உங்களுடைய எல்லா ஓட்டுகளையும் யாருக்காக பயன்படுத்த வேண்டும் என்றால், உண்மையான முறையில் பல்வேறு தொண்டுகளுக்கு உரிமையுடையவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எப்பொழுதும் தனிப்பட்ட தொடர்பு, நட்பு ஆகியவற்றை உங்களுடைய அந்த தீர்ப்பு எனும் ஆற்றல் மீது மேலோங்க விடாதீர்கள். இந்த விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். நம்முடைய ஒவ்வொரு அமலின் அடிப்படையும் இறையச்சமாக இருக்கவும் வேண்டும். இல்லை என்றால் இந்த ஷூராவின் உண்மையான நோக்கம் பிறகு வீணாகிவிடும், அது நமக்கு கிடைக்க பெறாது. உண்மையில் அஹ்மதியாக இருப்பதற்கும் அதுதான் நோக்கமாக இருக்கிறது. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷூரா எனும் இந்த அமைப்பை உருவாக்கிய போது சில 10 ஆண்டுகள் தான் கழிந்திருக்கும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் வஃபாத்தாகி சில 10 ஆண்டுகள் தான் கழிந்திருக்கும். எனவே ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட சில உறுப்பினர்களும் ஷூராவில் இருந்தார்கள் என்றால் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாமுடைய சஹாபிகளாக இருந்தார்கள். இன்று அல்லாஹ்வினால் பல அஹ்மதிகள் உலகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் அண்மையில் பைஅத் செய்திருக்கின்றார்கள். எனவே ஷூராவில் நீங்கள் ஒன்று கூடியிருக்கிறீர்கள் என்றால் ஜமாத்தில் புதிதாக இணைந்தவர்களும் வந்திருக்கின்றார்கள். எனவே ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் ஷூராவுக்கான அமைப்பை உருவாக்கிய போது அன்னார் மிகவும் திருப்திகரமான வழிகாட்டல்களை நமக்கு கொடுத்தார்கள். பல சொற்பொழிவுகள் மற்றும் உரைகள் மூலமாக நம் வரை ஷூராவின் அந்த
நோக்கங்களை தெள்ள தெளிவாக எட்ட வைத்து விட்டார்கள். இந்த விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஷூராவுடைய அந்தஸ்து மற்றும் அதனுடைய ரூஹ் என்ன என்பதை, இதற்கு என்ன முக்கியத்துவம் என்னது, இதனுடைய நடவடிக்கைகள் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த விலை மதிப்பற்ற சொற்பொழிவுகள் ஜமாத்தில் பல்வேறு நூல்கள் வடிவத்தில் நம் வரை வந்திருக்கின்றன. ஜமாத் நூல்களாக அவற்றை வெளியிட்டிருக்கின்றது. மஜ்லிஸே ஷூராவின் அனைத்து உறுப்பினர்களும், ஜமாத் பொறுப்பாளர்கள் அனைவரும், எல்லா பொறுப்பாளர்களுமே இந்த நூல்களை வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தம்முடைய அந்த பொறுப்பை பற்றிய உணர்வு ஏற்பட முடியும். சில நூல்கள் எப்படிப்பட்டவை என்றால், பல நூல்கள் உருதுவிலும் இருக்கின்றன, சில ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படவில்லை. ஆனால் மொழியாக்கம் ஆக ஆக நீங்கள் படிக்க வேண்டும். உங்களில் மொழி அறிந்தவர்கள் எல்லாம் எல்லா நூல்களையும் படிக்க வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நுணுக்கமான வழிகாட்டுகளிலிருந்து பலன் பெற வேண்டும். நானும் ஷூராவின் அடிப்படை விதிகளை எடுத்து கூறுவேன். அது ஷூராவின் ஒவ்வொரு உறுப்பினர் உள்ளத்திலும் பதிய வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல முறை ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது, எல்லாவற்றையும் விட உயர்ந்த விஷயம் ஒரு மனிதனிடம் ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டியது. மஜ்லிஸ் ஷூராவின் மிக பெரும் குறிக்கோள் என்னவென்றால், அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவது. எப்படி விருப்பத்தை பெறலாம் என்பது. உண்மை என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு அசல் நோக்கம் அல்லாஹை பெறுவதாக இருந்தால், அப்பொழுதுதான் அந்த மனிதனின் ஆலோசனைகள் உண்மையில் மற்றும் நீதியில் மற்றும் தனிப்பட்ட எந்த ஒரு விருப்பத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். நீங்கள் அல்லாஹ்விடம் நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். முஸ்லிமோன் அவர்கள் சமத்தில் கூறினார்கள், நாம் அனைவரும் நம்முடைய சொந்த தொடர்புகள், உறவுகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கருத்துகள் ஆகியவற்றை அல்லாஹுடைய விருப்பத்திற்காக ஓரளவு நாம் தியாகம் செய்ய வேண்டி வருகிறது. அன்னார் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். சில எப்படிப்பட்ட விஷயங்கள் என்றால், அல்லாஹுடைய அன்புக்காக அவர்கள் தியாகம் செய்கிறார்கள் தான். ஆனால் எப்படி இருந்தாலும் பலவீனம் சில நேரத்தில் எஞ்சி இருந்து விடுகிறது. அன்னார் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய வழியிலிருந்து மனிதன் விலகி செல்லும் போது அல்லாஹுடன் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு முறிவதன் விளைவாக ஏற்படக்கூடிய அந்த சேதம், அந்த இழப்பு மிகப்பெரியதாகும். உலகத்தில் அப்படிப்பட்ட மனிதருக்கு எந்த ஒரு நிம்மதியும் கிடைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால், அப்படிப்பட்டவரை மக்கள் மிகவும் விரும்பத்தகாதவராக பார்க்கின்றார்கள். மேலும் ஆன்மீக அடிப்படையிலும் சரி, பௌதிக அடிப்படையிலும் சரி, அப்படிப்பட்ட நபர் முற்றிலுமே உண்மையை விட்டு துண்டிக்கப்பட்டு விடுகின்றார். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படிப்பட்ட மக்களை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் பேரிழந்தவர்களாக இருக்கின்றார்கள், துர்பாக்கியசாலிகளாக இருக்கின்றார்கள். உலகத்தின் மிகவும் அதிகமான பேரிழந்த மக்கள் உருவாக இருக்கின்றார்கள். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. நம்முடைய எல்லா வேலைகளிலும், நம்முடைய ஒவ்வொரு அமலிலும் எது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றால், அது அல்லாஹ்வின் மீதான நேசம் மற்றும் அவனுடைய விருப்பத்தை பெறுவதாக இருக்க வேண்டும். இது நம்முடைய சிந்தனையில் எப்பொழுதும் நமக்கு கண்முன்னாலேயே இருக்க வேண்டும். நாம் நம்முடைய சுயநலத்தை, அகந்தையை, நம்முடைய சொந்த ஆசைகளை ஒரு பக்கம் வைத்துவிட வேண்டும். அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். எல்லா பொறுப்பாளர்களும், ஷூராவின் ஒவ்வொரு உறுப்பினரும் அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்காக இருக்கக்கூடிய அந்த ஆசை, அல்லாஹ்வின் நேசத்தை பெற வேண்டும் என்ற அந்த ஆசை உலகத்தின் மற்ற ஆசைகளை விட மேலோங்கியதாக இருக்க வேண்டும். உலகத்தின் எந்த ஒரு சமுதாயம் மற்றும் எந்த ஒரு இனமும் ஜமாத்திற்கு எதிராக நிற்கவே முடியாது இப்படி நடந்துவிட்டால். இது சம்பந்தமாக ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீதான நேசத்தை பெறுவதற்கு, விருப்பத்தை பெறுவது சாதாரண விஷயம் கிடையாது. இதற்கு எப்படிப்பட்ட தியாகம் செய்ய வேண்டும் என்றால், அது வேறு எந்த ஒரு விஷயத்திலும் அது போன்ற தியாகம் செய்யவே முடியாது. மிகவும் சாதாரண சொல்லில் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால்,
அல்லாஹ்வின் வழியில் செய்யக்கூடிய அந்த தியாகம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தியாகங்களை விட பெரியதாக இருக்கும். ஹதரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மக்கள் நான் குர்பானி செய்ய வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருப்பது மட்டும் போதாது, மாறாக அவர்களுக்கு நியத் இருக்க வேண்டும், உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். இந்த தியாகங்களுக்கு அடிப்படை என்ன இருக்கின்றது, ஆசை என்ன இருக்கிறது, அது எந்த அளவு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது என்று பார்க்க வேண்டும். மனிதனுக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்கிறான், ஆற்றல் கிடைக்க வேண்டும் என்று தியாகம் செய்கிறான் என்றால் அது போன்ற பெயர் தாங்கி குர்பானிகளுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. அது ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீக வெற்றிக்கு காரணமாக அமையாது. ஏனென்றால் அவற்றில் உலகம் கலந்துள்ளது. அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவது நோக்கமாக இருப்பதில்லை. மேலும் சொந்த ஆசைகள் இருக்கின்றன. உலகத்தின் கண்ணியம் கிடைக்க வேண்டும் உலகத்தில் என்று நினைக்கின்றார்கள். அது களப்பற்றதாக இருப்பதில்லை. எனவே ஷூரா உறுப்பினர்கள் என்ற வகையில் எப்பொழுதும் இந்த விஷயத்தை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தியாகங்கள் ஒருபோதும் உண்மையான விளைவுகளை பெற முடியாது. இப்படிப்பட்ட மக்கள் தம் வாழ்வை கழிந்த பிறகு இறைவனை பெற முடியவில்லை என்றால், இறைவன் நேசத்தை பெற முடியவில்லை என்றால் என்ன பலன்? அப்படிப்பட்ட மக்கள் வெளிப்படையான முறையில் பொருள் தியாகம் செய்கின்றார்கள், அல்லாஹ் நேசத்தை அவர்களால் பெற முடிவதில்லை. இதே போன்று பல மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், தங்களுடைய கண்ணியம் மற்றும் கௌரவத்தை அவர்கள் தியாகம் செய்து விடுகிறார்கள், ஆனால் அல்லாஹ் விட்டு விலகி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்க முடியாது. சிலர் தங்களுடைய பொருள், தங்களுடைய ஆன்மாவையும் அர்ப்பணித்து விடுகின்றார்கள். ஆனாலும் ஷைத்தானுடைய பிடியில் அவர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹுடைய மடியில் இருப்பதற்கு பதிலாக. சிலர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை அவர்கள் மற்றும் அவர்களுடைய நேரத்தை தியாகம் செய்கின்றார்கள். பிறகு உலகத்தின் பிடியில் சிக்கிக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லோருடைய நோக்கம் அல்லாஹுடைய நெருக்கத்தை, விருப்பத்தை பெற வேண்டும் என்பதாக இருப்பதில்லை. மாறாக முஸ்லீம்கள் கூறுகின்றார்கள், இவையெல்லாம் ஒரு தற்காலிக தியாகங்களாக இருக்கின்றன. இது சம்பந்தமாக முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அசல் தியாகம் அந்த குர்பானியின் ரூஹ் ஆகும், ஆன்மாவாகும். மனிதன் முழுமையாக தன்னுடைய ஆசைகளை, தான் என்ற அந்த அகந்தையை அல்லாஹுக்காக அர்ப்பணித்து விட வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய ஆணவம் மற்றும் அந்த சொந்த ஆசைகள், அவனுடைய மனதின் அந்த இச்சைகள் இருக்கின்றன, அவை இந்த வழியில் தடையாக இருக்கின்றன. ஒவ்வொரு விஷயத்திலும் மனது, உள்ளம் என்பது மேலோங்கி விடாதவரை, அதாவது ஆன்மா மேலோங்கி விடாதவரை, எல்லா நேரமும் அல்லாஹுடைய விருப்பம் இல்லாதவரை அவரிடம் அந்த ஹித்மத் பலவீனமானதாக இருக்கின்றது. அல்லாஹுவை பெறுவதற்கான அந்த வழியை விட்டு அவர் விலகி சென்று விடுகின்றார். வெளிப்படையாக மிகப்பெரிய தியாகமாக தென்படக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் அதனுடைய அடிப்படை ஒன்றுமற்றதாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய அந்த அகந்தை, நான் என்ற அந்த அகம்பாவம் இருக்கிறது, அது ஒருபோதும் அதனுடைய அந்த துர்நாற்றம் அழியாது. உண்மையில் அவர்களுடைய தங்களுடைய உயிர், நேரம் மற்றும் பொருளை தியாகம் செய்வது அல்லாஹுக்காக இருப்பதில்லை. மாறாக அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், அவர்கள் வெளிப்படையாக உலகத்தில் செல்வாக்கு கிடைக்க வேண்டும், மக்கள் அவர்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருக்கின்றது. ஹதரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், வெளிப்படையில் எப்படி இருக்கும் என்றால், அந்த நபர் அதிகமாக தியாகம் செய்கிறார் என்று நினைப்போம், அந்த சமுதாயத்திற்காகவோ நாட்டிற்காகவோ தியாகம் செய்கிறார் என்று நினைப்போம், அல்லது அவர் தன்னுடைய ஆன்மாவுக்காக செய்கிறார் என்று இருக்கும். ஆனால் அதனுடைய பின்னணியில் பார்க்கும் பொழுது அவருடைய இயல்பு மட்டும்தான் இருக்கும், அவருடைய அகந்தை இருக்கும், நான் என்ற அந்த விஷயம் இருக்கும். அந்த விஷயத்திற்கு, தான் என்ற அந்த விஷயத்திற்கான தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக அவர் செய்வார். அவனுடைய சொந்த ஆசைகள், அவனுடைய மனதின் இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, அதன் மூலமாக அவருடைய கருத்து எல்லா கருத்துக்களை விட மேலோங்க விட வேண்டும், அவருடைய சொந்த ஆசைகள் மேலோங்க வேண்டும் என்பதற்காக செய்கின்றார். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், எந்த தியாகம் அல்லாஹ் வரை நம்மை கொண்டு செல்கிறதோ அந்த தியாகம் எப்படிப்பட்டது என்றால், மனிதன் தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய மனதின் ஆழத்தில் சென்று பார்க்கும் பொழுது அல்லாஹுக்காக செய்திருக்கிறாரா இல்லையா என்று தன்னை மனிதன் பார்க்க வேண்டும். எனவே
மனிதன் தன்னுடைய பொருளை செலவு செய்து விடுவது, தியாகம் செய்து விடுவது, நேரத்தை தியாகம் செய்து விடுவது, அறிவை தியாகம் செய்து விடுவது, தன்னுடைய உயிரையும் கூட தியாகம் செய்து விடுவது, அது மட்டும் போதாது. மாறாக அல்லாஹ் என்ன விரும்புகிறான் என்றால், மனிதனுடைய எல்லா தியாகங்களும் அவனுடைய தான் என்ற அகந்தையை முடிவு கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அவனுடைய ஆன்மாவை எதிர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தன் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை, அதாவது அவனுக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு குறைந்து விட வேண்டும். ஆண்டு முழுவதும் இந்த விஷயங்களை அசை போட்டு கொண்டே இருங்கள், உங்களை கணக்கிட்டு கொண்டே இருங்கள். அந்த தியாகங்களை, அந்த முயற்சிகளை நீங்கள் செய்கின்றீர்களே, உண்மையிலே ஜமாத்துக்காகத்தான் செய்கின்றீர்களா, களப்பற்ற முறையில் அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்காக, நேசத்தை பெறுவதற்காக இருக்கிறதா என்று பாருங்கள். அல்லது வெளிப்படையாக உங்களுடைய பொறுப்பு என்பது பேருக்காக, நீங்களும் ஷூரா மெம்பர் என்பதை காட்டிக்கொள்வதற்காக, பிரதிநிதி என்பதை காட்டிக்கொள்வதற்காக, அல்லது வெளிப்படையாக ஜமாத் உங்களுக்கு என்ன பொசிஷன் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறதை காட்டிக்கொள்வதற்காக செய்கிறீர்களா என்று பார்க்க வேண்டும். இது பலன் என்றால் அப்படிப்பட்ட பொசிஷனுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது, அப்படிப்பட்ட பொறுப்புக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது, எந்த ஒரு பலனும் கிடையாது. பிறகு ஷூராவுடைய மெம்பர் என்ற விஷயத்திலும் அதுதான் இருக்கின்றது. இந்த விஷயத்திலேயே கவனம் செலுத்தியவாறு முஸ்லிமர்கள் கூறுகின்றார்கள், மனிதன் தன்னுடைய இயல்பை முழுமையாக எதிர்த்து விடாதவரை ஒருபோதும் அல்லாஹின் உண்மையான புரிதலை பெற முடியாது. ஒரு விதத்தில் அவன் ஷிர்க் செய்து கொண்டிருப்பான். வெளிப்படையாக உலகத்திற்கு முன்னால் சொல்வான், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரிய வேறு யாரும் இல்லை என்று. ஆனால் அவனுடைய மனதில் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அவனுடைய சிந்தனை வேறு ஏதாவது யோசித்துக் கொண்டிருக்கும். தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய வெளிப்படையான அந்தஸ்தை அதிகரிக்க வேண்டும், செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பார். ஆக அதை அல்லாஹுக்கு பதிலாக அவர் வணக்கத்திற்குரியதாக ஆக்கிக் கொள்கிறார். வாயால் அவர் என்ன கூறுகிறார், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை. ஆனால் உண்மையில் அவர் தன்னையே அதற்கு தகுதியானவராக கருதுகின்றார். தனக்கு தான் உண்மையான கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆக அல்லாஹோடு அவர் தன்னையே இணையாக வைத்துக் கொள்கின்றார். இதில் தன்னுடைய தான் என்ற அந்த அகந்தையை அவர் கொள்வதில்லை, அதை எரித்து சாம்பலாக்குவதில்லை. மாறாக என்ன நோக்கம் இருக்க வேண்டும் என்றால், மனிதன் தன்னுடைய விருப்பத்தை அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக அர்ப்பணித்து விட வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், குர்பானியுடைய தியாகத்தின் எதிர்பார்ப்பு என்னவென்றால், மனிதன் அல்லாஹோடு செய்யக்கூடிய அந்த நேசத்தை நிபந்தனையின்றி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகள் மற்றும் அவனுடைய விருப்பத்திற்கு கீழ் மட்டும் வந்துவிட வேண்டும். முஸ்லிமர்கள் கூறினார்கள், நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், பல மக்கள் இருக்கின்றார்கள், வெளிப்படையில் பெரும் பெரும் தியாகங்கள் எல்லாம் செய்வார்கள், அல்லது செய்கிறோம் என்று வாதம் புரிவார்கள், பொருள் தியாகமும் செய்வார்கள், வாழ்வையும் கூட அர்ப்பணித்து விடுகின்றார்கள். ஆனால் உண்மையில் அந்த தியாகங்களின் பின்னணியில் அவர்களுடைய அந்த இயல்பு இருக்கும், அவருடைய நஃப்ஸ் இருக்கும். மனிதன் முழுமையான முறையில் தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை, தன்னுடைய அகந்தையை, நான் என்ற அந்த விஷயத்தை விட்டு வெளியே வராதவரை அல்லாஹின் மீதான உண்மையான அன்பு மற்றும் விருப்பம் நமக்கு கிடைக்க முடியாது. அல்லாஹ்வின் நேசம், அவனுடைய திருப்தி நமக்கு கிடைக்க முடியாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹாபா பெருமக்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிகவும் வீரத்தோடு போர் புரிந்திருக்கின்றார்கள். ஒரு நபர் எந்த அளவு வீரத்தோடும் துணிச்சலோடும் போர் செய்தார் என்றால், மக்கள் அந்த நபரை புகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த நபரோ சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவராக இருந்தார். சஹாபா ஆச்சரியப்பட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிவிட்டார்கள் என்று. இது எப்படி இருக்க முடியும்? இந்த நபர் இவ்வளவு வீரத்தோடு, இவ்வளவு துணிச்சலோடு, ரொம்ப உத்வேகத்தோடு, ஒரு உணர்ச்சியோடு முஸ்லிம்களோடு ஜிஹாத் செய்திருக்கின்றார், போரில் கலந்திருக்கின்றார். அந்த நபர் எப்படி நரகத்தில் சென்று விட்டார் என்று கேட்டார்கள். சஹாபா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பணிவுடன் வினவினார்கள், இதற்கு என்ன காரணம் என்று.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்கள் உண்மையை அடிப்படையாக கொண்டவை என்பது சஹாபா பெருமக்களுக்கு தெரியும். அவர்கள் பார்த்தார்கள், அந்த நபர் மிக அதிகமாக காயமடைந்திருந்த போது, காயத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்த போது, அவர் தன்னுடைய ஈட்டியை வைத்து தன்னை தற்கொலை செய்து கொண்டார். இது ஒரு தற்கொலை தான், இது தன்னை மாய்த்து கொண்டார். இது மட்டும் இல்லாமல் வஃபாத்துக்கு முன்னால் அந்த நபர் கூறினார், அல்லாஹுக்காக போர் புரியவில்லை, மாறாக அவருடைய உள்ளத்தில் முன்னரே ஏற்கனவே பல பகைகள் இருந்தன. அந்த பகைகள் காரணமாக அவர் சென்றிருந்தார். அந்த பகைகளுக்கு பழிவாங்கிக் கொள்வதற்காக சென்றார். அவர் அல்லாஹுக்காக போர் புரியவில்லை. ஆக இஸ்லாம் நமக்கு என்ன போதனை வழங்குகிறது என்றால், ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்ளும் பொழுது அவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்பது அர்த்தமாகும். அல்லாஹுடைய கருணையை விட்டு தன்னை விலக்கிக் கொள்கின்றார். அப்படிப்பட்ட நபருடைய அந்த தற்கொலையின் விளைவாக அவர் ஷஹீத் என்று அழைக்கப்பட முடியாது. உண்மையில் அவருடைய ஜிஹாதுடைய நோக்கம் அவர் அளவு மட்டும்தான் இருந்தது, அவருடைய ஆன்மா அளவு மட்டும்தான் இருந்தது. இவ்வாறு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொற்கள் முழுக்க முழுக்க பொருத்தமானதாக, உண்மையானதாக நிரூபணமானது. இது உண்மையில் அந்த எல்லா மக்களுக்காகவும் இருக்கின்றது, நம் அனைவருக்காகவும் இருக்கின்றது. இதில் மிகப்பெரிய பாடம் இருக்கின்றது. நம்முடைய ஒவ்வொரு கருத்தும், நம்முடைய ஒவ்வொரு ஆலோசனையும் அல்லாஹுடைய மீதான அச்சம் மற்றும் அல்லாஹுக்கு அஞ்சி நாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹுடைய உண்மையான அருளை மற்றும் பேரருளை, கருணையை நாம் பெற முடியும். மனிதனுடைய நஃப்ஸின் ஆசைகள் அதற்கு பின்னால் இருந்தால், திரைமறைவில் இருந்தால், அவனுடைய அகந்தை அதற்கு தூண்டிவிடக்கூடியதாக இருந்தால், பிறகு அல்லாஹுடைய அருட்கொடைகள் மனிதனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. எனவே ஷூரா உறுப்பினர்கள் என்ற வகையில் மற்றும் நீங்கள் பொறுப்பாளர்கள் என்ற வகையில் எல்லா விதமான சுயநலத்தை விட்டு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய களப்பற்ற நியத்தில் குறை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பொறுப்பாளர் என்ற வகையில் உங்களில் பலர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், மீண்டும் ஒரு முறை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பீர்கள், அல்லது முதல் முறை கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். சமுதாய அளவில் அல்லது லோக்கல் அளவில், நாடு அளவில் அல்லது லோக்கல் அளவில் நீங்கள் பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் ஒவ்வொருவரும் கடந்த 3 ஆண்டுகளை நீங்கள் பார்வையிட வேண்டும். நீங்கள் எவ்வளவு தொண்டு செய்திருக்கின்றீர்கள், எந்த அளவு நீங்கள் களப்பற்ற முறையில் நியத்தோடு, ஈமானோடு அல்லாஹுக்காக தொண்டு செய்தீர்கள், எவ்வளவு வேலை செய்தீர்கள், எவ்வளவு தொண்டுகள் உங்களுடைய சம்பந்தப்பட்டதாக இருந்தது, உங்களை நீங்கள் மிகைப்படுத்தி காட்டுவதற்காக எவ்வளவு வேலை செய்தீர்கள் என்பது பாருங்கள். நீங்கள் உங்களுடைய அகந்தை என்னும் அந்த பசியை அகற்றுவதற்காக, உங்களுடைய ஆணவம் என்னும் தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக வேலை செய்தீர்கள் என்றால், பிறகு உலகத்தில் மூழ்குவதற்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் அந்த அருட்கொடைகள் உங்களுக்கு கிடைக்க முடியாது. அப்படிப்பட்ட எலெக்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பெயர், எலெக்ஷன் சில இடத்தில் நடந்துவிட்டது, சில இடத்தில் நடக்க இருக்கின்றது. யாருடைய பெயருக்கு பிற்காலத்தில் ஒப்புதல் வருமோ அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்காக செய்ய வேண்டும், மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்யக்கூடாது, மற்றும் மற்றவர்களுக்கு முன்னால் உங்களுடைய குர்பான் எடுத்து வைக்கிறீர்கள் என்று காட்டுவதற்காக செய்யக்கூடாது. உதாரணமாக செக்ரட்டரி தப்லீக் என்ன நினைக்க வேண்டும் என்றால், அவருடைய திறமையின் காரணமாக பையத்து டார்கெட் கிடைக்கிறது என்று அவர் நினைக்கக்கூடாது. செக்ரட்டரி மால் அவருடைய ஆற்றலாலும் முயற்சியாலும் தான் சந்தா கலெக்ட் ஆகிறது என்று நினைக்கக்கூடாது. தாலீம் செக்ரட்டரி, கல்வி செயலர், அந்த கல்வித்துறையின் மேம்பாடு அவருடைய உழைப்பினால் கிடைக்கிறது என்று நினைக்கக்கூடாது. உமுரே ஆமா செயலர், எனக்கு பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது, அதற்கான திறமை இருக்கிறது, நான் வெற்றிகரமாக அந்த வேலை நான் செய்கிறேன் என்று நினைக்கக்கூடாது. மக்களோடு என்னுடைய தொடர்பு நன்றாக இருக்கின்றது, அதனால் பிரச்சனை எல்லாம் என்னால் தீர்கிறது என்று நினைக்கக்கூடாது. தர்பியத் செக்ரட்டரி, தர்பியத் செயலர், அவருடைய சிந்தனை, அவருடைய புரிதல்,
அவருடைய அந்த புத்தி கூர்மை, திறமை ஆகிய அவைதான் ஒரு நல்ல சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகின்றது, மக்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. மக்கள் ஆன்மீக மற்றும் நல்லொழுக்க ரீதியில் முன்னேறிவிட்டார்கள், தார்மீக முன்னேற்றம் ஏற்படுகிறது என்று நினைக்கக்கூடாது. நான் ஒரு சில உதாரணங்களை தான் சொன்னேன், ஒரு சில துறைகளை பற்றி மட்டும்தான் உதாரணமாக சொன்னேன். ஆனால் இது எல்லா துறைகளுக்கும் பொருந்தும், எல்லா துறையிலும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் இது பொருந்தும். நீங்கள் எதுவுமே ஜமாத்துடைய வெற்றி உங்களுடைய ஏதாவது ஒரு முயற்சியின் காரணமாக, உங்களுடைய வீரத்தின் காரணமாக, திறமையின் காரணமாக கிடைக்கிறது நினைக்கக்கூடாது. மாறாக நாம் உண்மையில் நம்முடைய உள்ளத்தில் இப்படி யோசிக்கிறோம் என்றால், அதாவது என்னவெல்லாம் கிடைக்கின்றதோ அது உங்கள் தரப்பிலிருந்து கிடைத்தது என்று நினைத்தால் அது தவறு. நடந்ததெல்லாம் அல்லாஹின் உதவியால் கிடைத்திருக்கின்றது. அவனுடைய உதவி மற்றும் ஒத்தாசை இல்லாமல் எந்த வேலையும் நடக்க முடியாது என்று நீங்கள் நினைக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி கருணை மழையை பொழிந்திருக்கின்றானோ, அல்லாஹுக்காக தியாகம் செய்ததன் விளைவாகத்தான் இருக்க முடியும். அதன் விளைவாக பெரிய மனம் கமழும் பழங்களை அல்லாஹ் வழங்குகின்றான். மேலும் ஜமாத்தின் முன்னேற்றம் நிரந்தரமான முன்னேற்றம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம கண்களால் பார்க்க முடியும். விளைவாக உங்களுடைய அந்தஸ்தும் அல்லாஹின் பார்வையில் உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்துவிடும். அதுதான் நம்முடைய நோக்கமாகும். இல்லை என்றால் உங்களுடைய அகந்தை, உங்களுடைய அந்த ஆணவம் வேரூன்றிவிட்டால் பிறகு முன்னேற்றத்திற்கு பதிலாக நீங்கள் இழப்பு மற்றும் சீரழிவுக்கு காரணமாகி விடுவீர்கள். ஜமாத்தின் பொறுப்பாளர் ஒவ்வொருவரும் இந்த நோக்கங்களை கண்முன் நிறுத்த வேண்டும், குறிக்கோளை முன்னால் நிறுத்த வேண்டும். இந்த நோக்கங்களை பெறுவதற்காகத்தான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். அதன் நோக்கம் என்னவென்றால், மனித குலத்தை அல்லாஹுக்கு அருகில் கொண்டு வர வேண்டும், உலகில் உண்மையான ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். பிறகு மனித குலத்தின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு வகையிலான சாதாரண, அதாவது அணுவளவிலான அசுத்தமும் இருக்கிறது என்றால், அல்லது களப்பற்ற தன்மை குறைபாடு இருக்கிறது என்றால், பிறகு அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை எப்படி நம்மளால் நிலைநாட்ட முடியும்? எப்படி நாம் ஒரு சிலை வணங்கக்கூடிய ஒரு நபர் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்ட வாய்ப்பு கிடைக்கும்? இது ஒரு முரண்பாடாக இருக்கின்றது. எனவே எப்பொழுது வரை நான் என்பது மனிதனுடைய உள்ளத்தில் இருக்குமோ அப்பொழுது வரை மனிதனால் உண்மையான வெற்றியை பெற முடியாது, வெற்றி வாகை சூட முடியாது. அதற்கு பதிலாக நீங்கள் களப்பற்ற தன்மையுடன் ஒவ்வொரு ஷிர்க்கிலிருந்தும் உங்களை காப்பாற்றிக் கொண்டால், அல்லாஹோடு முழுமையான நன்றியுணர்வை வெளிப்படுத்தினால், பிறகு அல்லாஹ்வின் அருள்களை உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு திருப்பத்திலும் நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும் பொழுதும் மழை போன்று பொழிவதை காண்பீர்கள். மேலும் அப்படிப்பட்ட மக்கள் தான் உண்மையாக ஹிலாஃபத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உங்களில் எவர்களுக்கெல்லாம் வேலைகள் கொடுக்கப்படுகின்றதோ, நீங்கள் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த செக்ரட்டரியுடைய நாய்பாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் சரி, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு டியூட்டி, ஒவ்வொரு வேலை ஜமாத் தரப்பிலிருந்து செய்யப்படுவது, காலத்தில் ஹலீஃபா அவர்கள் தரப்பிலிருந்து வழங்கப்படுவது. அதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய சிந்தனை இந்த கோணத்தில் இருந்தால், பிறகு உங்களுடைய அந்த வெற்றி மற்றும் ஈடேற்றத்திற்கு அது காரணமாக இருக்கும். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் மிகவும் வேதனையுடன் கூறுகின்றேன், என்னுடைய சிந்தனையில் இந்த விஷயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், நாம் சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய இயல்பிற்கு இருக்கக்கூடிய இந்த முக்கியத்துவத்தை, இயல்புக்கு முக்கியத்துவம் இல்லை என்று மனிதன் நினைக்க வேண்டும். அப்பொழுது வரை உண்மையான நெருக்கத்தை பெற முடியாது. ஷூராவுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் ஜமாத் பொறுப்பாளர்களுடைய அடிப்படையான நோக்கம் இதுதான். இந்த கோணத்தில் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால், பிறகு ஜமாத்தில் ஆன்மீக மற்றும் நல்லொழுக்க முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே செல்லும். நம்முடைய தப்லீகின் பணிகளில், முயற்சிகளில் பரக்கத் ஏற்படும். ஜமாத்துடைய பொருளாதார தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அத்துடன் நம்முடைய அடிப்படை
அடிப்படை பொறுப்புகளை மட்டும் நிறைவேற்றுவது போதுமல்ல, மாறாக அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு வாரிசாவதற்கு அவசியம் என்னவென்றால் நம்மால் இயன்ற எல்லா தியாகங்களையும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக அதற்காக நம்மை சமர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த திட்டத்துக்கு நீங்கள் இந்த திட்டத்தின்படி நீங்கள் தொண்டாற்றினீர்கள் என்றால் அல்லாஹ் தரப்பிலிருந்து உங்களுக்கு அசாதாரணமான முறையில் அருள்கள் வழங்கப்படும். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். மேலும் அல்லாஹினுடைய உதவியை பார்ப்பீர்கள். ஏனென்றால் அகம்பாவும் மற்றும் உள்ள பகைமை மிகப்பெரிய ஒரு தீமையாகும். நீங்கள் உங்களை இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மீதான நேசம் மனிதன் அகம்பாவத்தை முற்றிலும் விட்டுவிட வேண்டும் என்பதாகும். அதுதான் அல்லாஹ்வின் மீதான நேசத்திற்கான எதிர்பார்ப்பாகும். எந்த செக்ரட்டரி இருந்தாலும் சரி, செக்ரட்டரி மாலாக இருக்கட்டும், செக்ரட்டரி ஷனத்தாவாக இருக்கட்டும், செக்ரட்டரி தப்லீகாக இருக்கட்டும், எந்த பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, அவருடைய துறையின் முன்னேற்றம் அவரால் ஏற்படுகிறது நினைக்கக்கூடாது. அவரால் ஜமாத் முன்னேறுகிறது, அவருடைய கருணை ஜமாத் மேல் இருக்குது என்று அவர் நினைக்கக்கூடாது. எந்த ஒரு பொறுப்பாளருக்கும் இந்த சந்தேகம் கூட இருந்தாலும் அவருடைய சிந்தனையில் வந்தால் இது ஆணவமாகும். நிச்சயமாக இதனுடைய விளைவாக மனிதன் அல்லாஹ்வுடைய அருள்களிலிருந்து இழப்பிற்குரியவனாக ஆகிவிடுகின்றான். பணிவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவர் ஹதரத் முஸ்லிமோ அவர் கூறுகின்றார்கள், உண்மையான வெற்றிக்கான ரகசியம் அல்லாஹுக்கு முன்னால் குடிவதாகும். உங்களுடைய பலவீனங்களை ஒப்புக்கொள்வதாகும். இல்லை என்றால் எவர் தன்னுடைய உள்ளத்தில் மனிதருக்கு முன்னால் நான் பலவீனமானவனாக இருக்கின்றேன், என்னிடம் ஆற்றல் இல்லை என்று கூறுகிறேன் என்று நினைக்கின்றாரோ அவர் நயவஞ்சகராக இருக்கின்றார். உள்ளத்தில் ஒன்றும் மக்களுக்கு முன்னால் வேறொன்றுமாக இருக்கின்றார். வெளிப்படையாக பொய்யான பணிவை வெளிப்படுத்துகின்றார்கள். எங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது, நாங்கள் பலவீனமானவர்கள் என்று. ஆனால் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் அது மிகவும் முற்றிலும் மாற்றமானதாக இருக்கின்றது. உண்மையில் அவர்கள் அல்லாஹுக்கு முன்னால் குணியக்கூடியவர்கள் அல்ல, மாறாக அவர்களுடைய அகந்தை அந்த இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. உண்மையாகவே பணிவு தன்னடக்கமுடைய அந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் வாயாலும் கூட மற்றும் உள்ளத்தாலும் கூட அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி விடுகின்றார்கள். அவர்கள் உண்மையிலேயே பணிவுடையவர்கள் ஆவார்கள், தன்னடக்கமுடையவர்கள் ஆவார்கள் என்பதை வெளிப்படுத்தி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய சிந்தனை மிகவும் தெளிவாக இருக்கும். எல்லா திறமையும் அவருக்கு சொந்தமாக கிடையாது. அதனுடைய தொடர்பு உறுதியான படைப்பாளனோடு இல்லாதவரை, இறைவன் தரப்பிலிருந்து உதவி கிடைக்காதவரை தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அவர் நம்புகிறார். இந்த தரத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்றால் அப்பொழுதுதான் உண்மையான முறையில் நீங்கள் எல்லாம் உங்கள் அனைவர் தரப்பிலிருந்தும் அந்த ஆலோசனைகள் நீங்கள் வழங்கக்கூடியது தகுதி வாய்ந்ததாக இருக்கும். காலத்தின் ஹலீஃபாவுக்கும் எடுத்து வைப்பதற்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கும். இதற்கு பிறகு மஜ்லிஸே முஷாவரத்திற்கு பிறகு எந்த ஆலோசனைகள் நீங்கள் முன்வைத்தாலும் சரி, காலத்தின் ஹலீஃபா எவ்வாறு தீர்ப்பு கொடுக்கிறார்களோ அதற்கு பிறகு ஷூராவின் உறுப்பினர்கள் என்ற வகையில் உங்களுடைய பொறுப்பு என்னவென்றால், கடமை என்னவென்றால், அந்த வேலை நடக்க வேண்டும், அவற்றின்படி அமல் செய்யப்பட வேண்டும். அந்த எல்லா தீர்மானங்கள் படியும் நீங்கள் அமலும் செய்ய வைக்க வேண்டும். நீங்கள் வெறும் சொற்பொழிவாற்றி விடுவது போதுமானது கிடையாது. பலமுறை ஷூராவில் பார்க்க முடிகின்றது, மக்கள் ஆக்ரோஷமாக வந்து விடுவார்கள், அவசரப்பட்டு சொற்பொழிவாற்றுவார்கள். ஷூராவுடைய நடவடிக்கை முடிந்தவுடனேயே அவர்கள் தம்முடைய இந்த வேலையை மற்றும் இந்த பொறுப்பையும் மறந்து விடுவார்கள், அவர்களுடைய வேலையில் மூழ்கிவிடுவார்கள். நீங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் ஷூராவுடைய ரிப்போர்ட்டுகளை படிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதில் நீங்கள் பார்க்க முடியும், பல நம்பகத்தன்மையோடு நீங்கள் பல விஷயங்களை செய்வதில் நீங்கள் தோல்வியடைந்திருக்கின்றீர்கள். பல தீர்மானங்கள் படி உங்களால் செயல்படுத்த வைக்கவே முடியவில்லை. நீங்கள் கடந்த பல தீர்மானங்கள் படி நீங்கள் செயல்படுத்தவில்லை, அவற்றை மறந்தே விட்டீர்கள், போன வருஷம் எடுக்கப்பட்ட முடிவுகள். எனவே கடந்த அந்த தீர்மானங்களை மீண்டும் கவனமாக ஆழ்ந்து படியுங்கள், உங்களுடைய சிந்தனையில் வைத்திருங்கள். அந்த ஆலோசனைகள், இந்த மஜ்லிஸ் ஷூராவில் வழங்கப்படக்கூடிய ஆலோசனைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பாருங்கள்.
எப்படி அதை சிறந்த நேரத்தில் நிறைவேற்ற முடியும் என்பதை பற்றி யோசித்து பாருங்கள். நான் கூறியது போன்று நம்முடைய நோக்கம், நம்முடைய கருத்து அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற வேண்டும் என்பது மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான ஒரு நம்பிக்கையாளராக முடியும். எல்லா வேலையும் அல்லாஹுடைய அருட்கொடையை பெறுவதற்காக நீங்கள் செய்யும் போது தான் இது சாத்தியப்பட முடியும். சில மக்கள் வாதம் புரிகின்றார்கள் அல்லது முறையிடுகின்றார்கள், எங்களுடைய வழிவகைகள் குறைவாக இருக்கின்றன, எனவே நாங்கள் தொண்டுகளை முழுவாக செய்ய முடியாது. இந்த வழிமுறை தவறானதாகும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கைக்கு குறைவு இருக்கின்றது. இது ஒரு சாக்கு போக்காகும். எங்கள்கிட்ட தேவையான பொருட்கள் இல்லை என்று சொல்வது. எப்பொழுதும் உங்களுடைய எண்ணங்களை உயர்த்தி வையுங்கள், உறுதியான எண்ணத்தோடு இருங்கள். முழுமையாக உறுதியான பாத்தோடு இருங்கள். எனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நான் செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருங்கள். அதில் துவா மற்றும் இபாதத் மூலமாக அல்லாஹ்வின் உதவியை நாடுங்கள். அல்லாஹ்விடம் உதவி கோரிக்கொண்டே இருங்கள். மேலும் உங்களுடைய அந்த திறமையை முழு உச்சம் வரை எட்ட வைத்தவாறு நீங்கள் தியாகம் செய்யுங்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது பிறகு ஒவ்வொரு பொறுப்பாளரிடமும் தத்தமது அந்த செயல் வட்டத்தில், தம்முடைய துறையில், தன்னுடைய வேலையில் அந்த பொறுப்பாளராக சிறந்த ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த ரூஹோடு, இந்த எண்ணத்தோடு நீங்கள் வேலை செய்தால்தான் உங்களால் உண்மையான ஹலீஃபாவுக்கு உண்மையான உதவியாளராக ஆக முடியும். வெறும் சொற்கள் சொல்வதால், உறுதி எடுத்துக் கொள்வதால் மட்டும், அந்த உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் சொல்வதால் மட்டும் நீங்கள் சுல்தானின் நசீராக ஆக முடியாது. முழுமையாக காலத்தில் ஹலீஃபாவுக்கு உதவியாளராக முடியாது. அல்லாஹுக்கு முன்னால் மிகவும் உத்வேகத்துடன், களப்பற்ற தன்மையுடன் அல்லாஹ்வின் வழியில் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். இது தொடர்பாக நீங்கள் வரக்கூடிய உங்களுடைய சந்ததிகளுக்கும் தர்பியத் செய்யுங்கள். உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை நேசியுங்கள். மேலும் கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள். அவர்களோடு கடுமையாக உழைத்து துவா செய்து எல்லா தியாகங்களும் செய்து பாருங்கள். இந்த ஆன்மாவை அடுத்த சந்ததிகளிடமும் நீங்கள் கடத்துங்கள். நீங்கள் இந்த கோணத்தில் உங்களுடைய மார்க்கத்திற்கு தொண்டாற்றும் போது நீங்களும் அந்த நன்மக்களில் இணைந்து விடுவீர்கள். ஷூராவில் எந்த தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றனவோ அவற்றின்படி செயல்பட வைப்பதற்கும் நீங்கள் உரியவர்களாக விடுவீர்கள். கடைசியில் நான் கூறுகின்றேன், நீங்கள் ஷூராவின் போது ஷூராவின் கண்ணியம், அதனுடைய நடவடிக்கையின் போது ஷூராவின் அசல் கண்ணியத்தை மனதில் குறித்துக் கொள்ளுங்கள். அதில் என்ன கண்ணியம் இருக்க வேண்டும் என்று. தேவையில்லாத வீணான விவாதங்கள் செய்ய வேண்டாம். தேவையில்லாத முன்னுரைகளை நீங்கள் போட வேண்டாம். நீங்கள் என்ன ஆலோசனை செய்ய வேண்டுமோ அதற்கு பலன் இருக்கின்றதா, அது தேவையானதா, அது ரொம்ப பலனளிக்கக்கூடியதா என்று யோசிக்க வேண்டும். வேறு யாராவது அந்த ஆலோசனை முன்னாலே வைத்து விட்டால், அந்த கருத்து உங்களுடைய மூளையில் இருந்ததை ஏற்கனவே யாராவது சொல்லிவிட்டார் என்றால், உங்களுடைய சிந்தனை இருந்ததை சொல்லிவிட்டார் என்பதற்காக என்றால் நீங்கள் மீண்டும் அதை சொல்லி ஷூராவுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நான் கூறுகின்றேன், உங்களுடைய சிந்தனையை நீங்கள் கொன்றுவிடுங்கள். பிறகு நடவடிக்கையில் நீங்கள் எண்ணம் கொள்ளுங்கள். எப்பொழுதும் அல்லாஹ்வின் மீதான அச்சம், இறையச்சம் உங்களுடைய இல்லத்தில் இருக்க வேண்டும். இறையச்சத்துடன், தக்வாவுடன் நீங்கள் ஆலோசனை வழங்க வேண்டும். எந்த தீர்மானத்தை எடுக்கின்றீர்களோ, எந்த ஆலோசனை வழங்குகின்றீர்களோ அது உண்மை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹுக்கு அஞ்சி நீங்கள் அந்த ஆலோசனை வழங்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் பிறகுதான் நீங்கள் அந்த கண்ணியத்தை நிலைநாட்ட முடியும். அது ஷூராவின் உரிமையாக இருக்கின்றது. இல்லை என்றால் உங்களுடைய ஆலோசனை உலகவாதத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும், உலக ரீதியான அடிப்படையில் இருக்கும். அதில் ஆன்மீகத்திற்கான எந்த ஒரு ஆன்மாவும், மார்க்கத்திற்கான எந்த ஒரு ஆன்மாவும் இருக்காது. இது தொடர்பாக முஸ்லிமோதரன் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அந்த நண்பர்களிடம், ஷூராவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் அந்த நண்பர்களிடம் கூறுகின்றேன், அல்லாஹின் மீதான அச்சத்தை தங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வெறும் சொற்கள் ரீதியான மற்றும் அழகாக எடுத்து வைக்கக்கூடிய பேச்சாற்றல் மூலமாக
மட்டும் எந்த ஒரு பலனும் உலகத்தில் உளும் கிடைக்காது, மறுமையிலும் கிடைக்காது. ஒரு விஷயத்தை நாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கின்றது. என்னவென்றால், நாம் ரப்புன் அல்லாஹ் என்ற அந்த விஷயத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும், பறைசாற்ற வேண்டும். நம்முடைய ரப் அல்லாஹ் ஆவான் என்பதை. இந்த ஆன்மா நம்முடைய உள்ளத்தாலும் ரப்பனா என்னனா சமேனா முனாதேன் ரப்பனா என்னனா சமேனா முனாதியன் லில் ஈமானி ஃபன் ஆமினு ரப்பக்கும் ஆமன்னா என்ற அந்த வசனம் இல்லை என்றால், அதாவது எங்கள் இறைவா, அறிவிப்பாளர் ஒருவரின் அறிவிப்பதை நாங்கள் கேட்டோம், உங்கள் ரப்பின் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று. எனவே நாங்கள் ஈமான் கொண்டோம். இப்படிப்பட்ட மக்களுடைய அமலில் இந்த ரூஹ் மட்டும் கிடையாது, உலக ஆற்றலை பெறுவதும் நோக்கமாக இருக்கும். இந்த வாதங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் பிறகு இருக்காது. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு விஷயம் நம்மை உலகத்தை விட தனிச்சிறப்பாக ஆக்கி காட்டுகிறது. நாம் அல்லாஹ்வின் குரலை கேட்டோம், அல்லாஹ்வின் அறிவிப்பாளரின் அந்த குரலை கேட்டோம். இந்த காலத்தில் அந்த அறிவிப்பாளரின் அல்லாஹ் தரப்பிலிருந்து அறிவிப்பு செய்யக்கூடியவருடைய அவருடைய குரலை நாம் கேட்டோம். அவருடைய மேற்கொண்ட அந்த பணியை முன்னோக்கி எடுத்து செல்வதற்காக அவருடைய ஜமாத் அடைந்துள்ளோம். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மீது கடமை என்னவென்றால், நாம் தொடர்ச்சியாக அல்லாஹுடன் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பின் தரத்தை அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ் மீதான அச்சத்தை எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். இது சம்பந்தமாக ஹதரத் முஸ்லிம் மௌத் லினான் அவர்களும் தம்முடைய இந்த ஆசையை வெளிப்படுத்தினார்கள், துஆவை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் அவன் மீதான அச்சத்தை நம்முடைய ஒவ்வொரு சிந்தனையிலும் ஒவ்வொரு கருத்திலும் அதன் பின்னணியில் வைப்பானாக. நம்முடைய நாவு அல்லாஹின் மீதான அச்சத்தால் இயங்கட்டுமாக. நம்முடைய சிந்தனையில் அல்லாஹின் மீதான அச்சம் இருக்கட்டுமாக, இறை அச்சம் இருக்கட்டுமாக, தக்வா இருக்கட்டுமாக. நம்முடைய ஒவ்வொரு கருத்திலும் அல்லாஹின் மீதான அச்சம் இருக்கட்டுமாக. ஒவ்வொரு ஆலோசனையிலும் அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய அச்சம் இருக்கட்டுமாக. நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் இறையச்சத்தால் தக்வாவால் நிறைந்திருக்கட்டுமாக. இதுதான் நம்முடைய வெற்றிக்கான வழியாக இருக்கின்றது. நான் துஆ செய்கின்றேன், ஷூராவின் பொறுப்பாளர்கள் அனைவரும் தங்களுடைய அந்த அகம்பாவத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய ஆணவத்தை விட்டுவிட்டு, முழுக்க ஒவ்வொரு உங்கள் நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் அல்லது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலோசனையும் அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்காக மட்டுமே இருக்கட்டுமாக. மேலும் நாம் அகமதியத்தின் படியை முன்னோக்கி எடுத்து வைப்பதற்கு உதவியாளராக இருக்க வேண்டும் என்பது மட்டும் உங்களுடைய நோக்கம் இருக்கட்டுமாக. இது மட்டுமே உங்களுடைய நோக்கமாக இருந்தால், நீங்கள் எப்படிப்பட்ட பங்களிப்பை நிறைவேற்றுவீர்கள் என்றால், அது ஓர் ஆன்மீக மறுமலர்ச்சியை, ஒரு புரட்சியை கொண்டு வரக்கூடிய சிந்தனையாக இருக்கும். அதற்காகத்தான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதற்காகத்தான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் மீது நீங்கள் ஈமான் கொண்டுள்ளீர்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், ஜமாத் உங்களுக்கு அமானதத்தை ஒப்படைத்துள்ளது. இந்த அமானதத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டால், இதனுடைய ஆன்மாவை புரிந்து கொண்டால் தான் உண்மையான முறையில் உங்களுடைய வெற்றிக்கு, நம்முடைய வெற்றிக்கு இது காரணமாக அமையும். அல்லாஹ் தன்னுடைய அருளாலும் கருணையாலும் உங்கள் அனைவருக்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. உங்கள் அனைவருக்கும் நல்வாய்ப்பு கிடைக்கட்டுமாக. அப்படி செய்வதற்கு நீங்கள் தகுதியுடைந்தவர்களாக ஆவீர்களாக. ஷூராவின் உண்மையான நோக்கத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பீர்களாக. சில இடங்களிலும் கூட, பாகிஸ்தானிலும் இன்றைய காலத்தில் தேர்தல்கள் நடக்கின்றன, இந்தியாவிலும் தேர்தல்கள் நடக்கின்றன, உருது பேசக்கூடிய பகுதிகளிலும் தேர்தல்கள் நடக்கின்றன. எனவே சுருக்கமாக உருதுவிலும் கூறிவிடுகின்றேன். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரியாக புரிவதில்லை. எனவே உருதுவிலும் சற்று கூறிவிடுகின்றேன் அவர்களுக்காக. அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் ஷூராவின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்குவானாக. உங்கள் அனைவரையும் ஆக்குவானாக.
நீதியின் எதிர்பார்ப்பை, இறையச்சத்தின் தக்வாவின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றியவாறு உங்களுடைய ஆலோசனை எடுத்து வைப்பீர்களாக. இந்த ஆண்டு ஷூராவில் தேர்தல்கள் நடைபெறும். எப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், உண்மையிலேயே அந்த பொறுப்புக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை அறிந்திருப்பதன் காரணமாக, நீங்கள் தெரிந்தவர் என்பதற்காக, தனிப்பட்ட தொடர்பு இருப்பதன் காரணத்துக்காக நீங்கள் யாரையும் தேர்ந்தெடுக்கக்கூடாது. எல்லா வேலைகளின் அடிப்படை இறையச்சத்தில் இருக்க வேண்டும். இது இருக்கும் பொழுதுதான் நாம் வெற்றியோடு நம்முடைய விஷயங்களை தீர்மானிக்க முடியும். இல்லையென்றால் நம்முடைய அந்த நோக்கம் நிறைவேற முடியாது. ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலிலான் அவர்கள் இந்த அடிப்படையை தான் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் பல்வேறு நேரங்களில் அறிவுரை கூறியிருக்கின்றார்கள். இதனுடைய தொகுப்பு வெளியாகிவிட்டது. அதை நாம் படிக்க வேண்டும். உருது படிக்க தெரிந்தவர்கள் படிக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூட கூறினேன். இப்பொழுது இதை முன்னால் நிறுத்தியவாறு சில விஷயங்களை நான் எடுத்து வைப்பேன். ஷூராவின் உறுப்பினர்களுக்கான நோக்கம் என்னவென்றால், இறைவனுடைய விருப்பத்தை பெறுவதாகும், அல்லாஹின் விருப்பத்தை பெறுவதாகும். இந்த நோக்கம் முன்னால் வைத்தால் பிறகுதான் நாம் வெற்றி பெற முடியும். பிறகுதான் நாம் ஈமானுடன், நேர்மையுடன், நீதியுடன் நம்முடைய கருத்துக்களை, ஆலோசனைகளை நாம் தெரிவிக்க முடியும். நம்முடைய ஆலோசனைகளை எடுத்து வைக்கும் பொழுது அல்லது யாருடைய பேரையும் முன்மொழியும் போது உறவினர்கள், அன்பர்கள் இதையெல்லாம் முன்னால் வைக்கக்கூடாது. நம்முடைய ஆசைகளை எதையுமே முன்னால் வைக்கக்கூடாது. நம்முடைய எண்ணங்களை முன்னால் வைக்கக்கூடாது, நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை. மாறாக எல்லாவற்றையும் அல்லாஹுக்காக மட்டுமே செய்ய வேண்டும். பல மக்கள் இருக்கின்றார்கள் நம்மில், அவர்கள் இந்த விஷயங்களை அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இதை எல்லாம் தியாகம் செய்திருக்கின்றார்கள், அல்லாஹுடைய விருப்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக. எனவே இவ்வாறு செய்த பிறகும் கூட நாம் பல்வேறு கோணங்களில் அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்காக நாம் இவ்வளோ தியாகம் செய்த பிறகு நம்முடைய நஃப்ஸுக்காக அல்லாஹுடைய விருப்பத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்றால், உலகத்தை சந்தோஷப்படுத்திவிட்டு நாம் அல்லாஹை நாம் இழந்து விட்டோம் என்றால், இரண்டு பக்கத்தும் நாம் இழந்து விடுவோம். நம்மை விட பெரிய துர்பாக்கியசாலி உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. எனவே நமக்கு மிகவும் அவசியமானது என்னவென்றால், நாம் நம்முடைய எல்லா வேலைகளிலும் அல்லாஹின் விருப்பத்தை மற்றும் அல்லாஹின் தன்னிறைவை நாம் முன்னால் வைக்க வேண்டும். நம்முடைய நஃப்ஸை, மனதை, ஆன்மாவை நடுவிலிருந்து அகற்றிவிட வேண்டும். ஷூரா உறுப்பினர் ஒருவரும் இதை முன்னால் வைத்தால், ஒவ்வொரு பொறுப்பாளரும் இதை முன்னால் நிறுத்தினால் நம்முடைய ஜமாத்தில் ஒரு மாபெரும் அமைப்பு உருவாக முடியும். இதற்கான உதாரணம் வேறு எங்குமே கிடைக்க முடியாது. எனவே இது தொடர்பாக ஹதரத் முஸ்லிம் மௌத் அவர்களிடத்தில் கூறினார்கள், இறைவன் கிடைப்பது சாதாரண விஷயம் கிடையாது. எனவே எப்படிப்பட்ட தியாகம் செய்ய வேண்டும் என்றால், அதற்கான முன்னுதாரணம் வேறு எந்த தியாகத்திலும் தென்படக்கூடாது. உலகத்தில் பல தியாகங்கள் செய்யப்படுகின்றன. எப்படிப்பட்ட தியாகங்கள் செய்யப்படுகின்றன என்றால், அவற்றின் விவரங்களை அறிந்து ஒரு உருக்கமான மனித உள்ளம் பதற்றமடைந்து விடுகின்றான், நடுநடுங்கி விடுகின்றான். ஒரு மனிதன் புல்லரித்து போகின்றான். அந்த எல்லா தியாகங்களும் எதற்காக செய்யப்படுகின்றன என்றால், தன்னுடைய அகந்தை எதை பெறுவதற்காகத்தான், கண்ணியத்தை பெறுவதற்காகத்தான் செய்யப்படுகின்றன. தன்னை பெருமைப்படுத்தி காட்டுவதற்காக தான் இந்த தியாகம் செய்கின்றன. இது போன்ற தியாகங்களை நாம் ஊக்குவிக்க முடியாது. ஏனென்றால் இதன் மூலமாக இறைவன் கிடைக்க வேண்டும் என்பது நோக்கம் இருப்பதில்லை. மாறாக தனக்கு ஒரு கண்ணியம் கிடைக்க வேண்டும் ஒரு மனிதன் நினைக்கின்றான். மாறாக நம்முடைய நோக்கம் என்ன இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற வேண்டும், திருப்தியை பெற வேண்டும். எனவே நம்முடைய தியாகம் எதற்காக இருக்க வேண்டும் என்றால், அது உலகம் சம்பந்தப்பட்டதாக இருக்காது. உலகம் செய்யக்கூடிய அந்த தியாகம் நமக்கு எந்த ஒரு பலனையுமே தர முடியாது. எந்த நோக்கத்திற்காக நாம் நின்று கொண்டிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை நம்மால் பெற முடியாது. வாழ்வை அர்ப்பணித்து, உயிரை அர்ப்பணித்து இறைவன் கிடைத்து விட்டால் பல மக்கள் உயிரை தியாகம் செய்கின்றார்கள். ஆனால் இறைவன் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. பொருள் செலவு செய்து இறைவன் கிடைத்து விடுவார் என்றால் பல மக்களை நாம் பார்க்க முடிகின்றது, அவர்கள் பொருள் தியாகம் செய்கின்றார்கள், ஆனால் இறைவனை அவர்களால் பெற முடியவில்லை. கண்ணியத்தை இழப்பதால் இறைவன் கிடைத்து விடுகின்றார் என்றால், தியாகம் செய்வதால் பல மக்கள் இருக்கின்றார்கள், கண்ணியத்தை தியாகம் செய்கின்றார்கள், ஆனால் அவர்களால் இறைவனை பெற முடிவதில்லை. சொத்துக்களை தியாகம் செய்து இறைவன் கிடைத்து விடுவார் என்றால், எப்படிப்பட்ட பல மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சொத்துக்களையும் தியாகம் செய்கின்றார்கள், ஆனால் இப்லீஸ் இறைவனை விட்டு விலகி இருக்கக்கூடிய அளவுக்கு தூரமாக இருக்கின்றார்கள், அவர்கள் இறைவனை விட்டு விலகி இருக்கின்றார்கள். நஃப்ஸை தியாகம் செய்வதனால், நாட்டை தியாகம் செய்வதனால் இறைவன் கிடைக்கிறார் என்றால் பல மக்கள் இது போன்ற தியாகங்கள் செய்கின்றார்கள், இறைவனுடைய அவை விட்டு விலகி இருக்கின்றார்கள். ஆக இந்த தியாகங்கள் போதுமானதுக்கல்ல, இவையெல்லாம் இடைச்செருகலான தியாகங்கள் தான். நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள், இந்த விஷயத்தில் ஆழ்ந்து கவனம் செலுத்துங்கள், சிந்தித்து பாருங்கள்.
நீங்கள் ஜமாத்துக்காக செய்யக்கூடிய அந்த தியாகம், நீங்கள் செய்யக்கூடிய அந்த இபாதத் அல்லது நீங்கள் என்ன வேலையெல்லாம் செய்கின்றீர்களோ அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக தான் செய்கின்றீர்களா இல்லையா என்பதை பாருங்கள். எந்த பொறுப்பாளர்களோ அல்லது பிரதிநிதிகள் இங்கு வந்திருக்கின்றார்களோ தங்களுடைய கருத்துக்களை இங்கே எடுத்து வைப்பார்களோ அல்லது ஏற்கனவே பொறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ ஆண்டு முழுவதும் ஜமாத்துக்காக வேலை செய்கின்றார்களோ அந்த பொறுப்பாளர்கள் எல்லாரும் யோசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வை திருப்திப்படுவதற்காக வேலை செய்கின்றார்களா இல்லை பொறுப்பு கிடைத்துவிட்டது என்பதற்காக செய்கின்றார்களா? இப்பொழுது ஜமாத்தில் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து வந்துவிட்டது என்பதனால் வேலை செய்கின்றார்களா? இந்த விஷயம் என்றால் பிறகு இப்படிப்பட்ட பொறுப்புக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது, இப்படிப்பட்ட பிரதிநிதித்துவத்துக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. உண்மையான தியாகம், உண்மையான அந்த அர்ப்பணிப்பு முற்றிலும் மாறுபட்டதாகும். அது உயிரை வைத்து செய்தாலும் சரி, சிந்தனை வைத்து செய்தாலும் சரி, அது பணத்தை வைத்து செய்தாலும் சரி, கண்ணியத்தை வைத்து செய்தாலும் சரி, அது என்னவென்றால் மனிதனுடைய அந்த தான் என்ற அகந்தையாக இருக்கிறது. நான் என்பதன் அந்த சிந்தனை இருக்கின்றது, நானும் ஒருவன் என்று அவன் நினைக்கின்றான். தன் மீது இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கின்றது. அதற்காக தன்னுடைய பொருளை, தன்னுடைய கண்ணியத்தை, தன்னுடைய பொருளை, தன்னுடைய நாட்டை, தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய அனைத்தையும் அந்த மனிதன் தியாகம் செய்து விடுகின்றான். அவன் என் மீதான எனக்கு பயம், எனக்கு ஏதோ ஆபத்து என்று நினைக்கும் பொழுது அவன் எதை பற்றி கவலைப்படுவதில்லை. சமுதாயத்திற்காக, நாட்டிற்காக, தன்னுடைய கண்ணியத்திற்காக, நாட்டுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய கண்ணியத்தை பெறுவதற்காக செய்கின்றார்கள். வெளிப்படையாக கண்ணியத்தை இழப்பதாக தெரிகின்றது. ஆனால் எந்த விஷயத்திற்காக அவர்கள் தியாகம் செய்கின்றார்களோ அவர்களுடைய அந்த அகம்பாவத்திற்காக இருக்கின்றது, நான் என்பதற்காக இருக்கின்றது. அந்த தியாகங்கள் அவர்களுடைய அந்த கருத்துக்கு ஏற்ப இருக்கின்றது, அதனால் செய்கின்றார்கள் அந்த தியாகத்தை. அல்லாஹ் கூறுகின்றான், எந்த விஷயம் எனக்காக செய்ய வேண்டுமோ, தியாகம் செய்ய வேண்டுமோ, அது உங்களுடைய இஷ்டத்துக்கு செய்யக்கூடிய அந்த தியாகம் கிடையாது. இறைவனை பெறுவதற்காக பொருள் மற்றும் உயிர் மற்றும் நம்முடைய நேரம் ஆகியவற்றை தியாகம் செய்வது போதுமானது கிடையாது. அல்லாஹ் நம்முடைய உணர்வுகளை தியாகம் செய்ய விரும்புகின்றான். நான் என்ற அந்த அகந்தையை தியாகம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் மனிதனிடம் எதிர்பார்க்கின்றான். இந்த உணர்வு தான் அடிப்படையானதாகும். நான் என்பது ஒரு மனிதன் அழித்து விடாதவரை, அப்பொழுது வரை அல்லாஹ் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் அந்த மனிதன் இணை வைப்பாளனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற முழக்கம் இட்டாலும் சரி, அவன் தன்னைத்தானே ஒரு வகையில் வணங்கக்கூடியவனாக நினைக்கின்றான். நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும்பொழுது தானே அதை அவன் மறுத்து விடுகின்றான். ஏனென்றால் நான் என்ற அந்த விஷயம் இருக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவனால் சொல்ல முடியாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தின் தியாகத்திற்கான வேண்டுகோள் வைக்கின்றான் என்றால், அதாவது எதிர்பார்க்கிறான் என்றால், அது என்னவென்றால் நான் என்பதை தியாகம் செய்ய வேண்டும், மன இச்சையை ஒழித்துவிட வேண்டும், உன்னுடைய விருப்பம் எதுவும் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வான என்னுடைய விருப்பம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கின்றான். லா ஷரீக், அதாவது இணையற்றது அல்லாஹ் மட்டும்தான், இணையற்றவன் அல்லாஹ் மட்டும்தான். நம்முடைய நஃப்ஸையும் இதற்காக நாம் அழித்துக் கொள்ள வேண்டும். அன்னார் ஒரு உதாரணத்தையும் கூறினார்கள். ஒரு போரின் போது ஒரு நபர் இருந்தார். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அன்னாருடன் போர் செய்து கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட தியாகங்கள் எல்லாம் செய்தார் என்றால், தாக்குதல் தொடுத்தார் என்றால், எதிரிகள் மீது மக்கள் வா வா என்று சொன்னார்கள், பாராட்டினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை பார்த்தார்கள். இவர் நரகவாதி என்று கூறினார்கள். அவர் தன் தரப்பிலிருந்து சண்டையிட்டார் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள் என்று மக்கள் சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை மக்கள் வியப்புடன் பார்த்தார்கள். இவர் இவ்வளவு வீரமாக போர் புரிகின்றாரே, இவர் எப்படி நரகவாசியாக முடியும் என்று நினைத்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை ஒவ்வொரு சஹாபியும் அறிந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று தவறாக முடியாது என்று, கண்டிப்பாக இதில் ஏதோ ரகசியம் இருக்கிறது என்று நினைத்தார்கள். அது நமக்கு புரியவில்லை என்று நினைத்தார்கள். எனவே அந்த நபரை பின்தொடர ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நபர் என்ன செய்கிறாரு என்று பார்க்கலாம் என்று பின்தொடரும் போது தெரிய வந்தது என்னவென்றால், அந்த நபர் சண்டையிட்டு கொண்டிருந்த போது மிக அதிகமாக காயமடைந்து விட்டார். எவ்வளவு காயமடைந்து விட்டார் என்றால், அவருக்கு துன்பம் வந்தது. அந்த துன்பத்தை அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. எனவே அவர் தன்னுடைய ஈட்டியை நட்டு அதில் தன்னையே விளைவித்துக் கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். மரணித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மக்களிடம் கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நான் இஸ்லாத்திற்காக ஒன்றும் சண்டை போடவில்லை, மாறாக இந்த மக்களோடு எனக்கு பழைய பகைமை இருந்தது, எதிரிகளோடு, இதனால் தான் சண்டையிட்டு கொண்டிருந்தேன் என்று கூறினார். ஆக இஸ்லாத்தில் தற்கொலை செய்யக்கூடியவர் இறைவன் மீது தப்பணம் கொள்கிறார். எனவே இறைவனுடைய அருட்கொடை விட்டு அவர் விலகி இருக்கின்றார். ஆக இவ்வாறு உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த சுகுல் உண்மையானதாக இருந்தது. மேலும் அந்த நபர் தற்கொலையின் காரணமாக ஷஹீதாக முடியாமல் போய்விட்டது. இஸ்லாத்திற்காக
உயிர் தியாகம் செய்யக்கூடிய அந்த அந்தஸ்து அவருக்கு கிடைக்கவில்லை, அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய அந்தஸ்து அவருக்கு கிடைக்கவில்லை. இதுதான் ஒரு பாடமாக இருக்கின்றது. அவர் நரகவாசியாகி விட்டார். ஆக இந்த பாடத்தை ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒவ்வொரு பிரதிநிதியும் மனதில் கொள்ள வேண்டும். என்னுடைய ஆலோசனை, என்னுடைய கருத்து அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இது இருக்கும் பொழுதுதான் என்னால் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய அருள்களை பெறக்கூடியவனாக இருக்க முடியும் என்று ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய வேலையில் பரக்கத் கிடைக்கும் என்று நினைக்க வேண்டும். வெளிப்படுத்தி காட்டுவதற்காக, மக்களுக்கு வெளிக்காட்டுவதற்காக, தன்னுடைய அந்த தான் என்ற அகந்தைக்கு நிம்மதி அளிக்க வேண்டும் என்பதற்காக வேலை இருந்தால் பிறகு அவருக்கு நற்கூலி கிடைக்காது. எப்பொழுது சவாப் நற்கூலி கிடைக்கும் என்றால், வெகுமதி கிடைக்கும் என்றால், ஒவ்வொரு வேலையிலும் தன்னுடைய நஃப்ஸை அளித்துவிட்டு இறைவனுக்காக மட்டும் செய்யும் பொழுதுதான் அந்த நற்கூலி கிடைக்கும். எனவே உங்களுடைய மனதை நடுவிலிருந்து அழிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள், மன இச்சையை. பல மக்கள் இப்பொழுது பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள். ஜமாத்தில் பொறுப்பாளர்கள் இன்னும் சிலர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றார்கள். சிலர் மர்கஸ் அளவில், சிலர் அந்தந்த இடங்களில் பொறுப்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். பல பொறுப்பாளர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிலர் புதிதாக வந்திருக்கின்றார்கள். ஆனால் மீண்டும் வந்தவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கடந்த 3 ஆண்டுகள் கழிந்திருக்கின்றன. நீங்கள் அல்லாஹுக்காக, அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக எவ்வளோ வேலை செய்தீர்கள்? மேலும் உங்களுடைய நான் என்ற அந்த விஷயத்துக்கு ஆறுதளிப்பதற்காக எவ்வளவு செய்திருக்கின்றார்கள்? உங்களுடைய அகந்தைக்காக, அகம்பாவத்துக்காக வேலை செய்தீர்கள் என்றால் அதற்கு எந்த ஒரு நற்கூலியும் கிடையாது, அதில் எந்த ஒரு பரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்காது. எனவே இந்த ஆண்டு நான் ஏற்கனவே கூறியது போன்று பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஆண்டாக இருக்கின்றது, பொறுப்பாளர் தேர்தலுக்கான ஆண்டாக இருக்கின்றது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள், இனிமேல் தேர்ந்தெடுக்கப்பட போகிறவர்கள் அனைவரும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு நீங்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக வேலை செய்ய வேண்டும், மக்களுக்கு காட்டுவதற்காக வேலை செய்யக்கூடாது. பாருங்கள், என்னிடம் இவ்வளவு திறமை இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுவதற்காக செய்யக்கூடாது. என்னால் தப்லீக் செய்துகின்றேன், பாருங்கள் என்னிடம் இவ்வளவு திறமை இருந்தது, நான் பாருங்கள் பொருளை சந்தா சேர்த்து விட்டேன், இவ்வளவு பேரிடம் சந்தா வசூல் செய்து விட்டேன் என்று காட்டுவதற்காக செய்யக்கூடாது. இவ்வளவு திறமை இருந்தது, நான் உம்முரை அமத்துறையில் இவ்வளவு பிரச்சனைகளை நான் தீர்த்து வைத்து விட்டேன், ஏனெனில் இவ்வளவு திறமை இருந்தது, நான் தர்பியத்தில் எப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி விட்டேன் என்றால் மக்கள் சீர்திருந்து விட்டார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள் என்றால், என்னால் நடந்தது என்ற ஒரு விஷயத்தை கூறினீர்கள் என்றால் எந்த பலனும் கிடையாது. நான் என்னவெல்லாம் செய்தேனோ அல்லாஹ்வின் அருளினால் செய்திருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதற்காக செய்திருக்கின்றேன், அவனுடைய அருள் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்திருக்க முடியாது என்று நினைக்கும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையில் இந்த குரல் வெளிவரும் பொழுதுதான் இந்த தியாகம், இந்த வேலையில் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான். பிறகு இந்த பரக்கத்தால் அதில் இனி கனி ஏற்படும். ஜமாத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய பார்வையில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு போதுமானதாக இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நான் என்று நினைத்தால் பிறகு பலன் கிடைப்பதற்கு பதிலாக உங்களுக்கு நஷ்டம் கிடைத்துவிடும். எனவே ஒவ்வொரு துறை நபரும் யோசித்து பார்க்க வேண்டும். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் கூறியது போன்று அன்னாருடைய வருகைக்கான நோக்கம்தான் நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது. அதாவது மக்களை அல்லாஹ்வுக்கு அருகில் கொண்டு செல்ல வேண்டும், அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் தான் என்ற அந்த அகம்பாவம், நான் என்ற சிலை இருக்கிறது என்றால் பிறகு அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தை நாம் எப்படி நிலைநாட்ட முடியும்? ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய சிலையை வணங்கக்கூடிய ஒருவரால் ஏகத்துவத்தை நிலைநாட்ட முடியுமா? நம்முடைய உள்ளத்திலும் கூட தான் என்பது இருக்கிறது என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய உள்ளத்தில் இருந்து நாம் உள்ளத்தில் ஒரு கோயிலை கட்டி நான் என்ற அந்த சிலை வைத்திருந்தால் அது சாத்தியமாக முடியாது. அதை அழித்து ஒழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வின் மீதான அந்த நேசம் அதிகரிக்கும் பொழுதுதான், தான் என்ற அகந்தையை நொறுக்கிவிட்டு நாம் வேலை செய்யும் பொழுதுதான் பாருங்கள் எவ்வளோ பரக்கத்து ஏற்படுகிறது என்று. ஜமாத் அந்த பரக்கத்துக்கான காட்சிகளை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது, பார்க்கவும் செய்யும். இந்த மக்கள் தான் ஹிலாஃபத்துக்காகவும் ஒரு உறுதியான தோளாக இருக்கின்றார்கள், உறுதியான கரங்களாக இருக்கின்றார்கள், கிலாஃபத்துக்கு உதவியாளர்களாக இருக்கின்றார்கள். உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் நம்முடைய வாழ்வில் எந்த பொறுப்பு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டாலும் சரி, எந்த வேலை நமக்கு கொடுக்கப்பட்டாலும் சரி, அது பொறுப்பாளர் என்கின்ற வகையில் இருந்தாலும் சரி, துணை பொறுப்பாளர், நாய் பொறுப்பாளர் என்று இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த வகையில் வந்தாலும் சரி, அதை நிறைவேற்றுவதற்கு எல்லா விதத்திலும் நாம் ஆயத்தமாக இருப்போம். நம்மிடம் அல்லாஹ் எந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தாலும் சரி, ஜமாத் தரப்பிலிருந்து, காலத்தின் கலீஃபா அவர்கள் தரப்பிலிருந்து என்ன வேலை நமக்கு கொடுக்கப்பட்டாலும் சரி, நாம் என்ன புரிய வேண்டும் என்றால், இது அல்லாஹுடைய வேலையாகும், அல்லாஹுக்காக நாம் இதை செய்ய வேண்டும். இந்த சிந்தனையை நாம் கொண்டிருப்போம் என்றால் பிறகு நமக்கு வெற்றி கிடைக்கும். இவ்வாறு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எவ்வாறு அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்கு எல்லா தியாகங்களும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். என்னுடைய அகந்தையை நிலைநாட்டுவதற்காக இருக்கக்கூடாது நினைக்க வேண்டும். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவுரை கூறியிருந்தார்கள். அறிவுரை வழங்கியவர் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், நான் நண்பர்களுக்கு அறிவுரை கூறுகின்றேன், இந்த விஷயங்களை கண் முன்னால் நிறுத்தியவாறு நீங்கள் துவா செய்யுங்கள். மிகவும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
உங்களை நீங்கள் அழிக்காமல், உங்களுடைய நஃப்ஸை அழிக்காமல் உங்களுக்கு வெற்றி கிடைக்க முடியாது. முதலில் அவசியம் என்னவென்றால், உங்களிடம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லது சட்டத்திற்கு ஏற்ப எவ்வளவு செய்ய வேண்டுமோ அந்த வேலை செய்யுங்கள். அதுக்கு அதிகமாக நாம் வேலை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக அந்த வேலையை நாம் செய்தே தீர வேண்டும். எவ்வாறு இந்த வேலை நடக்கும்? இவ்வாறு வேலை நடக்கும் பொழுது அசாதாரணமான பரக்கத் ஏற்படும். அதற்கு எந்த ஒரு முன்னுதாரணமும் இருக்காது. இதே போன்று பொறுப்பாளர்களும் இங்கிருந்து ஆலோசனை வழங்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். ஆணவம், அகம்பாவம், சுயநலம் என்பது மிகப்பெரிய ஒரு தீமையாகும். இதிலிருந்து தவிப்பதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹுடைய அருள்கள் மற்றும் அருட்கொடைகள் அவர்கள் மீது இருக்கின்றன. அவற்றை பார்த்து நாம் அகம்பாவம் கொள்ளக்கூடாது. செக்ரட்டரி மாலுடைய உள்ளத்தில் என்னுடைய ஏதோ அறிவின் காரணமாக நான் இந்த பட்ஜெட்டை நிறைவேற்றிவிட்டு நினைத்தால், நான் ஏற்கனவே உதாரணங்களை கூறினேன். செக்ரட்டரி தர்பியத்துடைய உள்ளத்தில், ஏதாவது ஒரு செக்ரட்டரி உள்ளத்தில் என்னுடைய திறமையால் இந்த துறை வேலை நடந்துவிட்டது என்று நினைத்தால், எந்த பொறுப்பாளருக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு திறமையின் காரணமாக இந்த வேலை நடந்துவிட்டது என்று நினைத்தால் அவரிடம் அகம்பாவம் உருவாகிவிடும். அந்த அகம்பாவம் உருவாகிவிடும் பொழுது பிறகு அல்லாஹ்வுடைய அருள் வராது. ஏற்கனவே இது பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஹதரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் அறிவுரை வழங்கியவர் இடத்தில் கூறினார்கள், உண்மையான வெற்றிக்கான உத்தி என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு முன்னால் விழுந்து விடுங்கள். உங்களுடைய பலவீனங்களை, வலுவின்மையை அவனுக்கு முன்னால் ஒப்புக்கொள்ளுங்கள். எவர் மனதில் என்னாலும் ஒன்றும் ஒரு வேலை செய்ய முடியும் நினைக்கின்றாரோ, மக்களுக்கு முன்னால் நான் என்ன, என்னுடைய ஆற்றல் என்ன என்பதை ஒருவர் காட்டும் பொழுது அவர் நயவஞ்சகர் ஆவார், அவர் பொய்யர் ஆவார். சில மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், என்னுடைய அந்தஸ்து என்ன என்று கூறுகின்றார், அல்லாஹ்வுடைய அருள் நான் இந்த வேலை செய்துவிட்டேன் என்று கூறுகின்றார், நடந்துவிட்டது என்று கூறுகிறார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் அந்த அந்தஸ்து இல்லை. அல்லாஹுக்கு முன்னால் குனிய வேண்டும் என்ற அந்த அந்தஸ்து உள்ளத்தில் இருப்பதில்லை. உண்மையான தன்னடக்கமுடையவர் யார் என்றால், உள்ளத்திலும் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர் செய்யக்கூடியது ஒன்றுமற்றது. நாவினால் மட்டும் கூறிவிட்டு மனதில் என்னால் இது செய்ய முடியும் என்று நினைத்தால் அது சரியானது கிடையாது. நாம் மனதில் நடுநிலையானவராக ஆகி சிந்தித்தால், நம்மிடம் எந்த ஒரு திறமையும் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கும் பொழுது, என்னிடம் எந்த திறமையும் இல்லை என்று ஒரு புரிந்து கொள்வார். அப்போதுதான் அந்த பரக்கத்துகள் கிடைக்க முடியும். அவற்றின் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்க முடியும். அப்பொழுதுதான் அல்லாஹுடைய அருள் மனிதனுக்கு கிடைக்க முடியும். இது இருக்கும் பொழுதுதான் நீங்கள் உங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த எடுக்கப்பட்ட அந்த தீர்மானங்கள் படி உங்களால் நடைமுறைப்படுத்த முடியும். அல்லாஹுக்காக அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய முடியும். அல்லாஹுக்காக நீங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது பிறகு அதில் பரக்கத் ஏற்படும். அது இல்லாமல் நீங்கள் தீர்மானங்கள் எடுத்து விடுகிறீர்கள், மிகவும் உத்வேகத்தோடு சொற்பொழிவாற்றி விடுகின்றீர்கள். பொதுவாக ஷூராவில் தான் நடக்கின்றது. மிகவும் பேச்சாற்றலோடு ஒருவர் பேச ஆரம்பித்து விடுகின்றார். பொறுப்பாளர் தன்னுடைய கருத்தை, ஆலோசனையை எடுத்து வைத்து விடுகின்றார். ஆனால் ஷூராவுக்கு பிறகு அதை மறந்து விடுகின்றார். அவர்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஆக அசல் பரக்கத் எதில் இருக்கிறது என்றால், அல்லாஹுக்கு முன்னால் குனிந்தவாறு நம்முடைய தான் என்ற அந்த இருமாப்பை விட்டுவிட வேண்டும். நம்முடைய பொறுப்பை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு முன்னால் துஆ செய்ய வேண்டும். இந்த தீர்மானங்கள் படி செயல்பட வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஆய்வு செய்தீர்கள் என்றால், கடந்த 3 ஆண்டுகளின் மஜ்லிஸே ஷூராவின் நோட்களை நீங்கள் படித்தால், என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது என்று பார்த்தால் உங்களுக்கே தெரிந்துவிடும். இந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் என்னெல்லாம் பெற வேண்டியதோ அதை உங்களால் பெற முடியாமல் போய்விட்டது. 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் ஆய்வு செய்தால் பிறகு உங்களுக்கு தெரிந்துவிடும். இன்னும் பல வேலைகள் நீங்கள் மறந்து போய்விட்டீர்கள். நீங்கள் செய்வேன் என்று உறுதியெடுத்திருந்தீர்கள், ஆனால் மறந்தே போய்விட்டீர்கள், உங்களால் செய்யவே முடியவில்லை. ஆக அந்த பழைய விஷயங்களையும் நீங்கள் நினைவில் கூறுங்கள், ஞாபகப்படுத்துங்கள். அந்த பழைய தீர்மானங்களையும் நீங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தி பாருங்கள். நீங்கள் புதிதாக எடுக்கக்கூடிய அந்த தீர்மானங்களை முன்னால் வையுங்கள். மேலும் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் இப்பொழுது இதை நமக்கு முன்னால் வைத்தவாறு இதன்படி அமல் செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்காக நாம் அமல் செய்ய வேண்டும். யாருக்கும் காட்டுவதற்காக அல்ல என்று நினைக்க வேண்டும். உண்மையான நம்பிக்கையாளராக வேண்டும். அவருடைய மகத்துவம் என்னவென்றால், அவர் செய்யக்கூடிய வேலையை அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்காக செய்கின்றார். எனவே சில வேளை மக்கள் கூறிவிடுகின்றார்கள், எங்களிடம் வழிவகைகள் இல்லை என்று, தேவையான பொருட்கள் இல்லை என்று கூறுகின்றார்கள். அதனால் எங்களுடைய இந்த வேலை செய்ய முடியவில்லை என்று கூறுகின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் உயர்ந்திருக்க வேண்டும். துணிவு தொய்ந்துவிடக்கூடாது. உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். வேலை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு பேரார்வம், ஒரு துடிப்பு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடன் துஆவோடு மற்றும் ஒரு துடிப்போடு அல்லாஹ்விடம் உதவி ஆதரவு கேட்டால், பிறகு கடினமாக உழைத்து பணிபுரிந்தால், பிறகு ஒவ்வொரு பொறுப்பாளரும் எப்படிப்பட்ட ஒரு
வேலை செய்ய முடியும் என்றால் அதனால் அவருக்கு பணிவு தன்னடக்கம் ஏற்பட முடியும், மேலும் ஹிலாஃபத்திற்கு உண்மையான உதவியாளராக முடியும். எனவே இந்த விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள். வெறும் நாவளவில் வாதம் புரிந்து சுல்தானின் நசீராக ஹிலாஃபத்துக்கு உதவி புரியக்கூடியவராக ஆகவிட முடியாது. மாறாக அல்லாஹுடன் நீங்கள் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். மேலும் உங்களுடைய அந்த செருக்கை நீங்கள் அழித்து அல்லாஹுடைய விருப்பத்திற்காக மட்டும் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இதற்காக முழுமையான ஈடுபாட்டுடன் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். உங்களுடன் இருப்பவர்களை உடன் அழைத்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு முழு டீம் இந்த வேலையில் மூழ்கி இருக்க முடியும். பிறகு அதற்கு ஒரு நல்ல விளைவுகள் ஏற்பட முடியும். எப்பொழுது இது நடக்குமோ அப்பொழுதுதான் நீங்கள் அந்த மஜ்லிஸே ஷூராவின் ஆலோசனைகள் படி சரியாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மஜ்லிஸே ஷூராவின் போது நீங்கள் மஜ்லிஸே ஷூராவின் கண்ணியத்தை மனதில் வைக்க வேண்டும். இங்கே வெறும் நீங்கள் விவாதம் மட்டும் செய்யாதீர்கள், தர்க்கம் செய்யாதீர்கள். அதுக்கு தேவை இருக்கிறதா என்று பாருங்கள். தேவை இருக்கிறது என்றால் உங்கள் ஆலோசனை வழங்குங்கள். கொஞ்சம் வித்தியாசத்தில் உங்களுடைய கருத்து ஏற்கனவே சொல்லிவிட்டால் கொஞ்சம் தான் வேறுபட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை மீண்டும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இங்கும் அதே விஷயம் வந்து விடுகின்றது. நீங்கள் உங்களுடைய தான் என்ற விஷயத்தை அழித்து கொள்ள வேண்டும். சரி, நான் நினைத்ததை அவர் கூறிவிட்டார் என்பது நீங்கள் அமைதியாக இருந்து விட வேண்டும். ஆக ஷூராவினுடைய உறுப்பினர் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விற்கு அஞ்சி அதற்கேற்ப அவர் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், ஆலோசனை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களால் அந்த அந்தஸ்தை அடைத்த முடியும். அது இந்த சபைக்கான ஒரு கண்ணியமாக இருக்கின்றது. இல்லையென்றால் ஷூராவில் அமர்ந்து நீங்கள் உலக விஷயங்களில் பிரதிநிதியாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். ஒரு ஆன்மீக ஜமாத்தின் பிரதிநிதியாக உங்களால் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியாது. எனவே தான் முஸ்லீம்கள் உறுப்பினர்கள், நான் மஜ்லிஸே ஷூராவில் கலந்து கொள்வதற்காக விருந்திருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு கூறுகின்றேன், நீங்கள் உங்களிடம் இறையச்சத்தை உருவாக்குங்கள். உங்களுடைய பேச்சாற்றல் இங்கும் பணியாற்றாது, மறுமையிலும் பலனளிக்காது. இங்கும் பலனளிக்காது, மறுமையிலும் பலனளிக்காது. இங்கும் மறுமையிலும் பலனளிக்கக்கூடியது ரபுன் அல்லாஹ் என்பதுதான். அது நம்முடைய ரப் அல்லாஹ் என்று கூறுவது மட்டும்தான் ஈரோலகிலும் பலனளிக்கும். இந்த விஷயம் நம்மிடம் இல்லை என்றால், ரப்பனா இன்னனா சமேனா முனாதியை யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃப ஆமன்னா என்ற விஷயம் நம்மிடம் இல்லை என்றால், பிறகு நீங்கள் ஆழ்ந்து கவனம் செலுத்துங்கள். உலகத்தினுடைய மற்ற ஆற்றல்கள், மற்ற சக்திகள் மற்றும் சமுதாயங்களுக்கு எதிராக நமக்கு அந்தஸ்து என்ன இருக்கிறது? உலகத்திற்கு எதிராக ஒரு பறவையின் ரக்கையை போன்ற கூட நம்முடைய அந்தஸ்து கிடையாது. நான் போதின இந்த வசனத்தில் பொருள் என்னவென்றால், எங்கள் இறைவா, நிச்சயமாக நாம் எப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய ஒருவரின் அழைப்பை கேட்டோம் என்றால் அவர் ஈமானுக்காக அழைப்பு விடுத்தார். உங்களுடைய ரப்பின் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று கூறினார். எனவே நாங்கள் செவியேற்றும், நாங்கள் ஈமான் கொண்டோம். நீங்கள் ஆழ்ந்து கவனம் செலுத்துங்கள். உலகத்தின் பக்கம் நாம் கவனம் செலுத்துகின்றோமா? நம்முடைய அந்தஸ்து என்ன என்பதை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த விஷயத்தை, நம்முடைய ஈமானை அல்லாஹோடு பொருத்தும்போது தான் நாம் வெற்றி அடைய முடியும். நம்முடைய வேலைகளை அல்லாஹோடு தொடர்புபடுத்தும் போது தான் நாம் வெற்றி அடைய முடியும். இதில் தான் நாம் பெருமை கொள்ள முடியும். நாம் ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் அல்லாஹ் கூறியதை ஏற்றுக்கொண்டோம். மேலும் பறைசாற்றுபவருடைய அந்த குரலை கேட்டோம், அதில் ஈமான் கொண்டோம். மேலும் அந்த பணியை முன்னெடுத்து செய்வதற்காக எங்களை நாம் சமர்ப்பித்துள்ளோம். இந்த விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் பிறகு நாம் இதில் கர்வம் கொள்ளலாம், பெருமைப்படலாம். இதுதான் நம்முடைய உள்ளத்தில் மேலோங்க வேண்டும். நம்முடைய ஆழ்ந்து சிந்திப்பதில் அல்லாஹின் மீதான அச்சம் மேலோங்க வேண்டும். நம்முடைய அந்த நாவில் அல்லாஹின் மீதான அச்சம் ஆதிக்கம் பெறக்கூடியதாக இருக்கணும். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹின் அச்சம் ஆட்சி செய்ய வேண்டும். நம்முடைய ஆலோசனைகளில் அல்லாஹின் அச்சம் ஆதிக்கம் பெற வேண்டும். நம்முடைய இந்த கருத்துக்களில் அல்லாஹின் அச்சம் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். இந்த விஷயம்தான் நமக்கு உலகில் முன்னேற்றம் வழங்கும். இதில்தான் நாம் முன்னேற்ற கண்ணியத்தோடு பார்க்கப்படுவோம். இது இருக்கும் பொழுது நாம் வெற்றி பெறுவோம். நம்பிக்கை இருக்கிறது. எந்த பொறுப்பாளர்கள், பிரதிநிதிகள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் இதை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். மேலும் இந்த ரூஹை உருவாக்குவதற்காக ஜமாத் பிரதிநிதிகள் அனுப்பியிருக்கின்றார்கள். பொறுப்பாளர்களும் மற்றும் ஷூரா உறுப்பினர்களும் மனதில் கொள்ள வேண்டும். இறைவன் மீதான அச்சத்தை உருவாக்குங்கள். இது உருவாகிவிடும் பொழுதுதான் இன்ஷா அல்லாஹு தாலா ஒரு மிக பெரும் மறுமலர்ச்சி ஏற்படும், ஒரு புரட்சி ஏற்படும். அல்லாஹ் அஹ்மதியா ஜமாத் மூலமாக அதை ஏற்படுத்துவான். அதை உலகம் பார்க்கும். இந்த விஷயம் உங்களுக்கு புரிந்துவிட்டால், இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால், ஷூராவில் இதை மனதில் வைத்தால், பிறகு நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஷூராவை நடத்திவிட்டீர்கள்.
இதை நீங்கள் புரியக்கூடியவர்களாக இருப்பீர்களாக, இந்த நோக்கத்தை பெறக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்களாக. இப்பொழுது துவா செய்யுங்கள். ஆமீன். السلام عليكم.